ஏன்னா நபிமார்கள் எப்பயுமே பிரச்சாரம் பண்ணும்போது எங்கேருந்து தொடங்குவாங்க, யார்கிட்ட முதல்ல பிரச்சாரம் பண்ணுவாங்க? தன்னுடைய வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முதல்ல எந்த நபியை ஸ்டார்ட் பண்ணாலும் தன்னுடைய வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே ஈமான் கொண்ட முதல்ல இருக்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலி ரலியல்லாஹு இருந்தாங்க. அவங்க யார்? ரசூலுல்லாஹ் வீட்டில் வளர்ந்தவங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹதீஜா ரலியல்லாஹு, அவங்க யார்? மனைவி. அவருடைய அடிமையாக இருந்த ஸைத் ரலியல்லாஹு. அப்போ அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் முதல்ல அங்கே தான் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த கன்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது கூட அவர் எங்கேருந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கிறார்? அப்பா கிட்டேருந்து தான் ஆரம்பிக்கிறார். நீங்கள் வந்து சிலைகளை வந்து வணங்கி கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரம் சம்பவம் சொல்கிறதுக்கு முன்னாடி அப்பாட்டிருந்து ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அவர் நபி ஆயிட்டாருன்னு அர்த்தம். அப்போவே அவர் அப்பாயிண்ட் ஆயிட்டாருன்னு அர்த்தம். இந்த அப்பாயின்மெண்ட் ஆனதுனால தான் அவர் அடுத்தடுத்த இடங்களில் வந்து அவர் வந்து இது பண்ணுறார். சரியா?